நைனாஜ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற 9 வளைவுகளை கொண்ட இந்த பாலத்தை அமைக்க பிளேன் போட்டது ஆங்கிலேயர்களாக இருந்தாலும் அதை கட்டியெழுப்பு உயிர் கொடுத்தது இலங்கையர்கள் தான். இலங்கை சுதந்திரம் அடைய முன்னாடி 1919ஆம் வருஷம் ஆங்கிலேயர்கள் வந்து இலங்கையோட சில அதிகாரிகளோட கலந்துரையாடி 9 வளைவுகளை கொண்ட இந்த பாலத்தை கட்ட ஸ்டார்ட் பண்ணப்போ ஆங்கிலேய இன்ஜினியர்ஸால மலைகளை குடைஞ்சு வந்து பாலத்தை கட்ட முடியாம போகுது. பட் அன்னைக்கு திறமையாக இருந்த இலங்கையோட கலைஞரான அப்புசாமி அப்படின்றவரோட ஆலோசனைக்கு அமைய அவரும் அவரோட க்ரூ மெம்பர்ஸும் கஷ்டப்பட்டு மலைகளை குடைஞ்சு கட்டின அந்த பாலம் தான் இன்னைக்கு வரைக்கும் உலக புகழ் பெற்ற ஒரு சுற்றுலா தலமா மாறி இருக்க நைனாஜ் பிரிட்ஜ். இலங்கையோட மத்திய பிரதேசத்துல அதிகமா விளைச்சல் கொடுக்கிற கொக்கா கருவப்பட்ட அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு இல்லன்னு சொல்லி இன்னும் சில தாவரங்களை கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டு போக டிரான்ஸ்போர்ட்டுக்காக அமைக்கப்பட்ட நைனாஜ் பாலம் இன்னைக்கு வரைக்கும் தாங்கி நிற்க காரணமா இருக்கிறது இலங்கையோட கட்டிட கலைஞர்களோட கைவண்ணம் தான். இந்த பாலம் அமைஞ்சிருக்க இடமும் இந்த பாலத்தை சுத்தி இருக்க என்வைரன்மெண்ட்டும் அவ்வளவு அழகா இருக்கிறதுனால உள்நாட்டு